ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். வீட்டிலே எப்படி டேஸ்ட்டாக குல்ஃபி ஐஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். குல்ஃபி ஐஸ் செய்கிறதுக்கு அடுப்பில் அடிகனமான பாத்திரம் வச்சு 1/2 லிட்டர் கெட்டியான பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதி வந்துருச்சு. குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துக்கலாம். இந்த ஆடை வரும், ஆடையை இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டு கிளறி கொடுக்கணும். கல்கண்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கல்கண்டுக்கு பதில் ஜீனி போடனாலும் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துக்கலாம். கல்கண்டு நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் நட்ஸை வறுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். நட்ஸு நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நட்ஸு வறுத்தது நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம வறுத்து பொடி பண்ணுறதுனால குல்ஃபி ஐஸ் நல்ல வாசமாக இருக்கும். 1 டீஸ்பூன் கார்ன் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு பால் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம கார்ன் மாவு கரைச்சதை சேர்த்துக்கலாம். மில்க் மெய்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வறுத்து பொடி பண்ண நட்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடணும். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கணும். குல்ஃபி மோல்டு இல்லைன்னா இதே மாதிரி டீ கிளாஸில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் குல்ஃபி மோல்டில் ஊற்றியாச்சு. ஃபாயில் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மோல்டு மேலே வச்சு நல்லா சுற்றிலும் ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுறணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிடணும். கத்தி வச்சு நடுவில் இந்த மாதிரி லேசாக கீறி விட்டுக்கிடணும். ஒரு ஐஸ் குச்சியை இந்த மாதிரி சொருகி விட்டுறணும். எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஃப்ரீசரில் வச்சாச்சு. 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். குல்ஃபி ஐஸ் ஃப்ரீசரில் வச்சு 8 மணி நேரம் ஆகுது. எடுத்துக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்த குல்ஃபி மோல்டை ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுக்கணும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குல்ஃபி ஐஸ். அருமையாக வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லேசாக அந்த மாதிரி சுற்றிட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குல்ஃபி ஐஸ் வீட்டிலையே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் வெப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.